I had a lot of really near-death experiences, and I think Jesus really had his hand on my life. அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் அநேகர் தெய்வ நம்பிக்கை அற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இளம் சந்ததியினரை தேவன் தொடுகிற சம்பவங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி இரவில் யூனிவர்சிட்டி ஆஃப் அர்கன்சாஸில் உள்ள பட் வால்டன் அரங்கில் 67 வெவ்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி வந்தபோது கர்த்தருடைய சுவிசேஷத்தினால் அவர்கள் தொடப்பட்ட செய்தி வெளியாகியுள்ளது. அங்கு கூடி வந்த மாணவர்கள் பேசும்போது, அந்த இரவில் இயேசு எங்களை சந்தித்தார், அவருடைய பிரசன்னத்தினால் நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்ற அந்த இரவு எங்களால் மறக்கவே முடியாத இரவாக மாறியுள்ளது என்று கூறினார்கள். இந்த நிகழ்வில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன் இளைஞர் ஒருவர் தனது சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அதை இப்பொழுது கேட்கலாம். It's been a lot of years running from God. I just came to Jesus about 5 weeks ago. But I got caught up in, I'll just say, cocaine and alcohol, and I had a lot of really near-death experiences, and I think Jesus really had his hand on my life, and because I should not be here. So, let's do this, man. Bear in Christ's baptism, raised to walk in newness of life. நான் தேவனிடமிருந்து பல வருடங்களாக விலகி ஓடியே வாழ்ந்தேன். 5 வாரங்களுக்கு முன்புதான் நான் இயேசுவிடம் வந்தேன். இயேசுவிடம் வருவதற்கு முன் கொக்கைனுக்கும் ஆல்கஹாலுக்கும் அடிமைப்பட்டிருந்தேன். மரணத்தின் விளிம்பு வரை சென்ற அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. நான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது என்பதால் தான் இயேசுவின் கரம் என் வாழ்வில் வந்தது என்று நினைக்கிறேன் என்று கூறினார். சுவிசேஷ ஊழியராகிய டானியா பிரிவட் இதை குறித்து பேசும்போது, என் வாழ்க்கையில் நம்ப முடியாத இரவுகளில் இதுவும் ஒன்று. நாங்கள் இதுவரை பார்த்திராத வகையில் பெரிய அசைவை கொண்டு வந்த தேவனுக்கு துதியையும் நன்றியையும் செலுத்த விரும்புகிறேன். 10,000 மாணவர்கள் இந்த கல்லூரி வளாகத்தில் ஒன்றாக ஆராதிப்பதை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தேவனுக்கு நன்றி என்று கூறினார். மேலும் அவர், நாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அசைவை தேவன் இந்த தலைமுறையில் கொண்டு வருவார் என்று நம்புகிறேன். அதை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார். இதைப் போலவே 2 வாரங்களுக்கு முன்பு யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினாவிலும், இந்த மாத துவக்கத்தில் டெக்சாஸ் AM யூனிவர்சிட்டியிலும், போன மாதம் கடைசி வாரத்தில் ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலும் அநேக மாணவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். கர்த்தர் தேசங்களில் பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிரியை எங்கும் தொடர்ந்து பலமாக வெளிப்பட ஜெபம் செய்வதோடு, சக மனிதர்களிடம் தேவ அன்பை வெளிப்படுத்தி இயேசு காண்பித்த அன்பின் பாதையில் பயணிப்போம். இதைப்போன்று அநேக கிறிஸ்தவ செய்திகளை கேட்க எங்களோடு இணைந்திருங்கள். God bless you all.